நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களின் மாநாடு நடைபெற்றது. அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த மாநாடு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 2 நாள் மாநாடு இன்று தொடங்கி இருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள், அரசினுடைய துறை செயலாளர்கள் மற்றும் அனைத்து துறை அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய வகையிலான ஒரு மாநாடாக நடைபெறுகின்றது. இன்று காலை IPS மற்றும் IAS அதிகாரிகள் இணைந்து மாநாட்டில் பங்கேற்றார்கள். பிற்பகல் அமர்விலே முழுக்க இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இதில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அரசின் சார்பில் செயல்படுத்தப்படக்கூடிய நலத்திட்டங்கள், மானியங்கள் மக்களுக்கு முறையாக சென்றடைய வேண்டும், அவற்றையெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் முறையாக கவனிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இருக்கின்றார். மேலும் திட்டங்கள் தொடர்பாக உரிய பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு பயனாளிகளுக்கு மட்டுமே அந்த திட்டங்கள் சென்றடைவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தின் பொழுது வரக்கூடிய புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு உள்ளிட்டவற்றின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது உள்ளிட்டவற்றிலே மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான தரவுகளை வழங்குவதில் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலும் முதலமைச்சர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, நாளையும் கூட இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர்கள், அரசு துறையினுடைய செயலாளர்கள் பங்கேற்கின்றார்கள். அதில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரும் திட்டங்களை உரிய பயனாளிகளுக்கு அடையாளம் கண்டு உடனுக்குடன் செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டங்கள் மூலமாக அவர்கள் பலனடைவதை ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் வழங்கி வருகின்றார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.